அப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பேஸில் வந்து நம்ம ஒரு கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா லிமிடெட் வாஸ் இன்கார்பரேஷன் ஆன் 1794 which took over a running concern with effect from 1194. The sales for the period up to 1794 was rupees 2,70,000 and the sales from 1794 to 31st 1294 amounted to rupees 3,30,000. என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ரன்னிங் கன்சர்ன் வந்து எப்போ இன்கார்பரேஷன் பண்ணுறான்னா 1794ல், அது என்ன டேட்லேருந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னா 1194லேருந்து. அப்போது 1194லேருந்து 1794 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் சொல்லுவோம். அப்போது இந்த ரன்னிங் கன்சர்னுடைய அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 31st 1294. அப்போது 1794லேருந்து 31st 1294 வரைக்கும் போஸ்ட் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அசம்ஷன் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ போஸ்ட் ரெண்டு காலத்துக்கு ரெண்டு பீரியடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது த எக்ஸ்பென்சிவ் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்க்ளூடட் டைரக்டர் ஃபீஸ், பேட் டெப்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் மந்த்தில் கொடுத்துருக்காங்க 6,000 அப்படின்னு சொல்லி. சேலரிஸ் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், preliminary expenses, write-off, gross profit was 1194 to 31st 1294. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபரானத்துக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ப்ரீ போஸ்ட்டு ரெண்டு காலத்துக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம், அப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம். ஸோ அசர்டைன் தி ப்ராஃபிட் பீரியட் டு இன்கார்பரேஷன், ப்ராஃபிட் பீரியட் டு இன்கார்பரேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம இந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்கார்பரேஷனுடைய ப்ராஃபிட் என்ன, போஸ்ட் இன்கார்பரேஷனுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன்ஸ், ஒர்க்கிங் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன் ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரேஷியோவும் சேல்ஸ் ரேஷியோவும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரேஷியோ அண்டு சேல்ஸ் ரேஷியோ பேசிஸில் தான் நம்ம எக்ஸ்பென்சிவாக அப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம். 90% ஆஃப் எக்ஸ்பென்சிவ், சம் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் வந்து அலோகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ தேவையில்ல, ப்ரீயா போஸ்டான்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஷின்ஸில் அட்ஜஸ்டட் சேல்ஸ் ரேஷியோவோ அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோவோ நாட் நெசசரி. ஸோ நமக்கு யூஸ்வலாக சேல்ஸும் டைம் ரேஷியோவும் என்எஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரேஷியோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் ஆஃப் டைம் ரேஷியோ. டைம் ரேஷியோன்னும் போது பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட், போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்னு 1 இயரை 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதில் 1 பார்ட்டினுடைய டியூரேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். 1194லேருந்து 1794. அப்போ இந்த ரெண்டு டேட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் மென்ஷன் பண்ணிட்டேன். போஸ்ட் இன்கார்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1794லேருந்து 31st 1294. அப்போது இந்த டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த். அப்போது 6:6 இதை மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 1:1, 6 1s are 6, 6 1s are 6. அப்போது 1 இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 1:1 த டைம் ரேஷியோ. அடுத்தது த சேம் ஃபார் சேல்ஸ் ரேஷியோ. சேல்ஸ் ரேஷியோ அப்படின்றப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸோட வேல்யூவை 2 பீரியடுக்கு டிவைட் பண்ணிக்கணும். 2 பீரியடுன்னும் போது போஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. அப்போ போஸ்ட்னா ஃப்ரீனான்றதை நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் வரைக்கும் ப்ரீ இன்கார்பரேஷன். நெக்ஸ்ட் அந்த ஸ்பெசிபிக் டேட்லேருந்து இன்னொரு க்ளோசிங் டேட் வரைக்கும் இன்னொரு டியூரேஷன் போஸ்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் சேல்ஸ் வேல்யூ 2,70,000 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்னுடைய சேல்ஸ் வேல்யூ 3,30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க 2,70,000 is to 3,30,000. ஸோ 0 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 27 is to 33.
இப்போ நம்ம 27:33 மினிமைஸ் காமன் நம்பரால டிவைட் பண்ணோம்னா சிம்பிள் நம்பரா கன்வெர்ட் பண்ணோம். அப்படி சிம்பிள் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 3 இஸ் த காமன் நம்பர். 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 9 3s are 27. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கு 9 ரேஷியோவும் போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 33 இருக்கு. 33 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 11. அப்போ 11 3s are 33. ஸோ 11 இஸ் தி போஸ்ட் இன்கார்பரேஷன் சேல்ஸ் ரேஷியோ. அப்போ the totally the ராஜா லிமிடெட் உடைய சேல்ஸ் ரேஷியோ 9:11, 9/20, 11/20 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கிங் நோட்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன ஹெட்டிங்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் ரெவன்யூ இருந்தால் அது ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அது ஒரு கேட்டகரி. எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த ஹெட்டிங் கீழே என்ன பண்ண போகிறோம், மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ், கமிஷன் பெய்டு அப்படின்னும் போது அந்த மாதிரியான சில பெனிஃபிட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அந்த கேட்டகரியில் மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங்கான ஐட்டம்ஸ் வந்து நம்ம இந்த ஹெட்டிங் கீழே மென்ஷன் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங்கான எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டேஷன் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் சில அசட்ஸ்க்கான டெப்ரிஷியபிள் வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூஸை நம்ம அந்த ஹெட்டிங் கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். த லாஸ்ட் ஒன் அதர் எக்ஸ்பென்சிவ். இந்த 5 ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அஸ் அன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த இண்டிகேட் ஆகக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன சார் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம்? நமக்கு சார் எனக்கு வாய்ஸ் கேட்கல. நீங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க மொபைலை செக் பண்ணுங்க. எங்களுக்கு வாய்ஸ் கிளியரன்ஸா நான் மொபைல் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன். கிளியரா இருக்கு. ஓகே சார் வாய்ஸ் கிளியரா தான் சார் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ என்ன பிஸ்னஸுக்கு வந்து என்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ண போறோம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோல ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் காலத்துல பர்டிகுலர்ஸ், செகண்ட் காலத்துல பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட், டோட்டல் அமௌண்ட், ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேஷன். இந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்ஸை அப்போர்ஷன்மெண்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க gross profit, gross profit, gross profit னு பர்டிகுலர்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் சேல்ஸ் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ நமக்கு சேல்ஸ் ரேஷியோ என்ன 11:9:11. இந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க போறோம். இந்த பேசிஸ்ல பிரிக்க போறோம். அப்போ பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட்னுடைய வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருந்தேன் 2,40,000, 2,40,000 டோட்டல் அமௌண்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டை டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பண்ண போறோம்னு பாருங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ 2,40,000 நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இன்ட்டு 9 டிவைடட் பை 20. 20ன்றது எப்படி வரும்னா 9 + 11 = 20. டோட்டல் ஷேர் 20. 20 ஷேர்ல 9 ஷேர் ப்ரீ இன்கார்பரேஷனுக்கும் 11 ஷேர் போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கும் நம்ம
அப்போர்ஷன்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போது 9 2,40,000 into 9 divided by 20 அப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது? 1,08,000. ஸோ 1,08,000 ப்ரீ இன்கார்பரேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரை அகைன் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிளியர் கொடுத்துட்டு 2,40,000 into 11 ratio post in card 11 divided by total ratio 20 20 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1,32,000 கிடைக்கும். 1,32,000 gross profit related to forced incorporation. இது வந்து பார்த்தீங்கன்னா forced incorporationக்கு ரிலேட்டடான வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த இன்கம்ஸ் இல்லை. அப்போ இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம், இல்லை டோட்டல் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டல் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், ட்ரா டேபிள் போட்டு மோர் தென் எக்ஸ்பென்சிவ்னும் போது நம்ம டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த வேல்யூஸை அப்படியே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். எப்படியே மென்ஷன் பண்ண போகிறோம், இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கீழே அந்த ஹெட்டிங் கீழே டோட்டல் வேல்யூஸாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓவர். செகண்ட் ஒன், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். நமக்கு ரிலேட்டடாக இருக்கா எக்ஸ்பென்சிவ் இந்த சேலரி அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ். இதில் கவனிங்க, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேலரிஸ்னா அதர் எக்ஸ்பென்சிவ்ல மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹெட்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் என்ற ஹெட்டிங் கீழே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த எக்ஸ்பென்சிவை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே அதர் எக்ஸ்பென்சஸ் என்ற ஹெட்டிங் கீழே வரும். பட் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணால் செகண்ட் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸ், salaries and general expenses and general expenses சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, one second. சேல்ஸ் எக்ஸ்பென்சிவ் மென்ஷன் பண்ணிட்டோம். சேல்ஸ் எக்ஸ்பென்சிவை நம்ம டேபிள் வைஸ் வந்து சேல்ஸ் எக்ஸ்பென்சிவ் எப்படி, சாரி, சேலரி அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ். சேலரி அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ் என்ன பேசிஸில் நம்ம பிரிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். என்ன பேசிஸில் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம் சேலரிஸை நம்ம பாருங்க, டேபிள்ஸ், மாடல் டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். மாடல் டேபிள்ஸில் சேலரிஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டைம் ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணணும். சேலரி ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னும் போது சேல்ஸ் ரேஷியோ, ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னும் போது என்ன ரேஷியோவில் வரும், டைம் ரேஷியோ, என்னென்ன டியூரேஷனுக்கு. அப்போ ரெண்டுமே நம்ம டைம் ரேஷியோவில் அப்போர்ஷன்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பாருங்க, செகண்ட் ஒன் போட்டோம், டைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணுறோம். டைம் ரேஷியோ என்ன, 3:1. டைம் ரேஷியோ என்ன, 1:1. அப்போ இங்க பாருங்க, பிராக்கெட்ல 1:1 அப்படின்றத நான் மென்ஷன் பண்றோம். 1:1. அப்போ அமௌண்ட் எவ்வளோ, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கோம், சேலரி அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சிவ் 32,000. ஸோ 32,000 டோட்டல் அமௌண்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து
இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 32,000 ப்ரீ இன்கார்பரேஷனுக்கும் போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கும் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஃபாலோ பண்ணால் ரேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க 32,000 இன்ட்டு 1 டிவைடட் பை 2 1:1 போது 1/2 1/2 அப்படின்றது மீனிங். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டோம்னா 16,000. அப்போ 16,000 நம்ம போஸ்ட் இன்கார்பரேஷன் ப்ரீ இன்கார்பரேஷன் போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கும் அதே 16. ஏன் சார் 16,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஈக்குவலா ஷேர் ஆகுது. அப்போ போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 16,000 நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எக்ஸ்பென்சிவ் இந்த ஹெட்டிங் கீழே இல்லை. அப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ணலாம், டோட்டல் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் பண்ணும்போது பாருங்க யாருப்பா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு? ட்ரா டேபிளில் போயிட்டு நம்ம அந்த பேஸில் ஸோ இந்த வேல்யூ இதுதான் டோட்டல் அப்படின்னா இந்த வேல்யூஸை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கீழே டோட்டலாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே டன். செகண்ட் ஹெட்டிங் முடிஞ்சது. ஃபினான்ஸ் காஸ்ட் நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கானா இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலத்துலேயும் ஐஃபன் இந்த எதுக்காகன்னா இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நமக்கு நெசசேட்டான ஹெட்டிங்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் எனஃப்மா. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்குவோம். ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங் இல்லை. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஐஃபன் மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்க டெப்ரிசியேஷன் ரிகார்டிங்கான எக்ஸ்பென்சிவ் ஏதாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஸோ அடுத்த ஃபோர்த் ஹெட்டிங்கில் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம், இதையே நம்ம மென்ஷன் பண்ண ஐஃபன் கொடுத்துட்டு போகிறோம். ஏன் சார் ஐஃபன் கொடுக்குறோன்னா அதன் ரிகார்டிங் எக்ஸ்பென்சிவ் எதுவும் நமக்கு இல்லை. ஸோ அதனால ஐஃபன் மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்க அதர் எக்ஸ்பென்சிவ். அப்போ அதர் எக்ஸ்பென்சிவ்னும் போது ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சிவ்ல நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஃபீஸ். டைரக்டர் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசிஸ்ல பிரிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். டைரக்டர் ஃபீஸ் அப்படின்னு நம்ம மாடல் ஃபார்மேட்ல கொடுத்துருக்குமா பாருங்க. டைரக்டர் ஃபீஸ் வந்து அலோகேஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அலோகேஷன் போது நம்ம என்ன பண்ணோம், டைரக்டர் ஃபீஸ் அடுத்த காலத்துல பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் அலோகேஷன்னா போஸ்ட் ஆர் ஃப்ரீ. டைரக்டர் எக்ஸ்பென்சிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீ இன்கார்பரேஷன் வராது, போஸ்ட் இன்கார்பரேஷன் மட்டும்தான் வரும். ப்ரீ இன்கார்பரேஷன் வராது, போஸ்ட் இன்கார்பரேஷன் மட்டும்தான் வரும். ஸோ ப்ரீ இன்கார்பரேஷன்ல ஐஃபன் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டர் ஃபீஸ் 15,000. ஸோ 15,000 டோட்டல் அமௌண்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் அப்படியே போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 15,000 நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன எக்ஸ்பென்சிவ்னா இந்த ஹெட்டிங்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பேட் டெப்ஸ் இங்கே தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். பேட் டெப்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ் எவ்வளோ, பேட் டெப்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,800 நமக்கு வேல்யூஸில் கொடுத்துருக்கான். டோட்டல் அமௌண்ட் காலத்தில் 1,800 மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பேசிஸ்ல பேட் டெப்ஸை நம்ம அலோகேஷன் பண்ணோம், நமக்கு மாடல் ஃபார்மேட்ல கொடுத்துருப்போம். சேல்ஸ் ரேஷியோ என்ன ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா SR அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு பிராக்கெட்ல சேல்ஸ் ரேஷியோ 9:11 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும்.
ஸோ ஷார்ட்டாக எழுது நம்ம என்ன பண்ண ஃபுல்லாக டைப் பண்ண முடியாது, ஃபேஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணிடுறோம். சேல்ஸ் ரேஷியோ 9:11. அப்போ 9:11 1800 நம்ம என்ன பண்ணோம், அப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம் போத் பீரியடுக்கு. அப்போ 1800 இன்ட்டு கால்குலேட்டர் யூட்டிலைஸ் பண்ணி இன்ட்டு 9/20 போட்டால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ, 810. அப்போ ஃப்ரீ இன்கார்பரேஷனில் 810 அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். 810 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9900, சாரி 990, 9000 கிடையாது, 990. இப்போ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 1800 நமக்கு கரெக்டாக இருக்கும், வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 15,000 அலோகேஷன் பண்ணோம், பேட் டெப்ட்ஸ் 1800 சேல்ஸ் ரேஷியோவில் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க பேட் டெப்ட்ஸ்க்கு அடுத்தது என்ன இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் டைம் ரேஷியோவில் கொடுத்துருக்கோம், ஆக்சுவல்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். அவன் வந்து யூஸ்வலாக அட்வர்டைஸ்மெண்ட் போது சேல்ஸ் ரேஷியோவில் நம்ம பிரிக்கணும்னு சொல்லி டேபிளில் கொடுத்துருப்போம். பட் இங்கே கொஷினில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹500 பர் மந்த்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம ஆக்சுவல்ன்ற வேர்டு பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஈக்குவலாக பிரிக்கலாம். ஈக்குவலானும் போது பர் மந்த்துக்கு நான் அவனே கொடுத்துட்டான், டைம் ரேஷனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் 6 months 6 months அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்டில் ஆக்சுவல் அவனே கொடுத்துருந்தானா ஆக்சுவல் யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மந்த் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ வேல்யூ, 6000, டோட்டல் அமௌண்ட்டு 6000. ஸோ அந்த 6000 எப்படி நம்ம அப்போர்ஷன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 month அப்போ 3000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த சேம் ப்ரொசீஜரை போஸ்ட் இன்கார்பரேஷனில் ஃபாலோ பண்ண போகிறோம். 3000 ஈக்குவலாக பிரிக்கிறோம். ஏன் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிராக்கெட்டில் வேணால் ஈக்குவல்னு போட்டுக்கோ, இந்த டைம் ரேஷியோ இல்லை டிஆர்னு போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். டி ஆர் ஏன் சார் இங்கே டிஆர்ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம என்ன பேசிஸில் பிரிக்கணும், சேல்ஸ் ரேஷியோ. பட் பர் மந்த்துக்கு கொடுத்ததால ஆக்சுவல் போட்டு டைம் ரேஷியோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஒன், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அடுத்தது நமக்கு சேலரி மென்ஷன் பண்ணிட்டோம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பேசிஸில் அலோகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் இதை வந்து என்ன பேசிஸில் மென்ஷன் பண்ணோம், என்ன பேசிஸில் இந்த எக்ஸ்பென்சிவ் பிரிக்கணும், மாடல் ஃபார்மேட்டு படிக்கவே இல்லைங்களா, படிங்கம்மா, படிச்சு பாருங்க. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டாட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன். அலோகேஷன் போது லாஸ்ட் கிளாஸில் கூட இதை சொல்லியிருக்கேன், என்னது ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு வராது, போஸ்ட் இன்கார்பரேஷன் மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ 3000. ஸோ ப்ரீ இன்கார்பரேஷனில் நம்ம ஐஃபன் கொடுத்துட்றோம், போஸ்ட் இன்கார்பரேஷனில் என்ன பண்ணுறோம் 3000 மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கிராஸ் ப்ராஃபிட் மென்ஷன், அவ்வளோதான் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போது அந்த ஹெட்டிங்ஸ்கில் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போது டோட்டல் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். டோட்டல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணோம்.
இப்போ பாருங்க டோட்டலா அதர் எக்ஸ்பென்சிவ் ஹெட்டிங் கீழே 15 16 22 25,800 25,800 இங்க வந்து பாத்தீங்கன்னா 3,810 10. தென் போஸ்ட் இன்கார்பரேஷன் உடைய டோட்டல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 21,990. ஸோ இப்போ இதனுடைய டோட்டல்ஸ் வந்து நமக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோ, ப்ரீ இன்கார்பரேஷனுடைய வேல்யூஸும் போஸ்ட் இன்கார்பரேஷனுடைய வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ ஈக்குவலண்டா இருக்கணும். டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவலண்டா இப்போ பாருங்க 22,000 25,800. ஓகே டன். அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஓகே. இப்போ பாருங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்ஷன் பண்ண போறோம். ரெவன்யூஸ் எல்லாம் ஒரு ஹெட்டிங்ல ஒரு பார்ட்டா கன்வெர்ட் பண்ண போறோம், எக்ஸ்பென்சிவ் ஒரு பார்ட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நமக்கு ரெவன்யூஸ் அப்படின்னும் போது ஒரே ஒரு தான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போது ஒரே நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டோட்டல் வந்து 2,40,000. இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்ளை பண்ண போறோம். இப்போ பாருங்க கண்ட்ரோல் வி. இதுதான், வேற எந்த இன்கமும் கிடையாது. ஸோ இதையே நம்ம டோட்டலா ட்ரீட் பண்றோம். இந்த டோட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டலோட வேல்யூஸ் வந்து டோட்டல் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். டோட்டல் பிராக்கெட்ல ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். எதனுடைய டோட்டலு கவனி, டோட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். மென்ஷன் பண்ணி இது கீழே கொண்டு வரணும். அலைன்மெண்ட்ல போயிட்டு பாட்டம் வருதுங்களா? சரி ஓகே. ஓகேம்மா, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டோட்டல் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த பேஸில் பண்ணியிருக்கோம். அடுத்தது லெஸ் எக்ஸ்பென்சிவ். லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு கொடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். இப்போ எம்ப்ளாய் பெனிஃபிட் expenses, employee benefit expenses நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நோட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டு வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மேல போயிட்டு இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே காப்பி பண்றோம். காப்பி பண்ணி இங்க நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ 32,000 16,000 16,000. அடுத்தது பாருங்க, இங்க நமக்கு பாருங்க செகண்ட் ஒன், சாரி தேர்ட் ஒன், ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் நமக்கு ஃபினான்ஸ் காஸ்ட் 3. என்ன 3? நோட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நம்பர் 3. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன ஹைஃபன்? டேஷ். அடுத்த காலத்துலேயும் டேஷ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஹைஃபன். அடுத்தது நெக்ஸ்ட் depreciation
and amortization. எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? இங்கே ஃபேஸ் இல்லாதால அப்படியே மென்ஷன் பண்ணுறோம். நமக்கு சேஷன் எக்ஸ்பென்சஸ் டாட் வச்சுக்கோ. வேணா நம்ம இந்த காலத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓ டன். கரெக்டாக வருது பாருங்க. இப்போ நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்பர் 4. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஐஃபன்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்த காலத்தில் ஐஃபன்றத மென்ஷன் பண்ணிக்கணும், வேல்யூஸ் இல்லை ஐஃபன். இப்போ நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் expenses. அதர் எக்ஸ்பென்சஸ் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் வந்து 5. எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அப்போது இந்த டோட்டல் வேல்யூஸை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 25,800. 25,800. நெக்ஸ்ட் வந்து 3,810. 3,810. அடுத்தது காலத்தில் 21,990. போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு 21,990. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓ டோட்டல் பண்ண மாதிரி பிக்கும் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அப்போ டோட்டல் காப்பி பண்ணி இங்கே நம்ம டோட்டல் அப்படின்றத கொடுத்து இங்கே பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், மென்ஷன் பண்ண போகிறோம் பி. இப்போ பியோட டோட்டல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காலம் வந்து வேண்டாம், டெலீட் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணால் நமக்கு 57,800. 57,800 டோட்டல் அமௌண்ட், டோட்டல் எக்ஸ்பென்சிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷனுடைய டோட்டல் எக்ஸ்பென்சிவ் 19,810. அடுத்தது போஸ்ட் இன்கார்பரேஷனுடைய டோட்டல் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா 37,990. டோட்டல் பண்ணால் நமக்கு அப்படியே அப்ராக்சிமேட்லி எது மைண்ட் கால்குலேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. வேல்யூஸில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் முடிச்சுட்டு இப்போ பாருங்க கீழே ப்ராஃபிட் ஃபார் தி பீரியட் ஏ மைனஸ் பி. அப்போது இங்கே நம்ம கால்குலேட்டர் பேஸ் பண்ணி இங்கே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள் கால்குலேட்டரில் டோட்டல் இன்கம் 2,40,000. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 மைனஸ் கொடுத்து 57,800. டோட்டல் எக்ஸ்பென்சிவ் 57,800. 57,800 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,82,200. டோட்டல் 1,82,200. தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி ராஜா லிமிடெட். டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி ராஜா லிமிடெட். இந்த டோட்டல் ப்ராஃபிட் ப்ரீ இன்கார்பரேஷன் லெவலோ போஸ்ட் இன்கார்பரேஷன் லெவலோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா பாருங்க அகைன் கால்குலேட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். 1,82,200 இன்ட்டு இன்ட்டு இல்லைமா சாரி இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை 1,08,000 மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சிவ் 19,810. 19,810 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வருது, சாரிம்மா
1,08,000 minus 19,810 அப்ளை பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88,190ங்களா 190 88,190 190 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். பாருங்க அடுத்தது போஸ்ட் இன்கார்பரேஷனுடைய ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ கவனி, நமக்கு ரெவன்யூ எவ்வளோ 1,32,000 1,32,000 மைனஸ் எவ்வளோ வேல்யூ டோட்டல் எக்ஸ்பென்சிவ் 37,900 37,990 லெஸ் பண்ணா பேலன்ஸ் வேல்யூ 94,010 94,010 the profit of post incorporation. இப்போ இந்த டூ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆட் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது கரெக்டு. அப்போ பாருங்க 80 அகைன் கால்குலேட்டரில் போயிட்டு 94,010 ப்ளஸ் சாரி நெகட்டிவ் வந்ததா 88,990 plus 94,010 கொடுத்தோம்னா நமக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் 1,82,200. அப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இந்த ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன்ற ஹெட்டிங் கீழே சம்மு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ பாருங்க கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு முறை ரிவ்யூ பார்த்துக்கலாம். பாருமா, ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ அண்ட் சேல்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த பேசிஸில் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னும் போது 5 ஹெட்டிங்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், செகண்ட் ஒன் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், தேர்ட் ஒன் ஃபினான்ஸ் காஸ்ட், ஃபோர்த் ஒன் depreciation and amortization expensive, the last one other expensive. The expensive individual tablesல நம்ம என்ன பண்ணோம், வேல்யூஸை கன்சாலிடேட்டட் பண்ணோம். கன்சாலிடேட்டட் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 5 டேபிள்ஸ் நம்ம அந்த 5 காலம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ், செகண்ட் காலம் நோட்ஸ் ஆஃப் நம்பர், third column total amount, fourth pre-incorporation amounted column, fifth one or last one post incorporation amounted column. ஸோ அந்த அமௌண்டட் காலத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு நமக்கு அதுக்கான வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி மென்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸினுடைய டோட்டல் ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம். ரெவன்யூஸினுடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்படி மென்ஷன் பண்ணும்போது பாருங்க இருக்கிற வேல்யூஸை அப்படியே டோட்டல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்பென்சிவ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். லெஸ் எக்ஸ்பென்சிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஃபினான்ஸ் காஸ்ட்டும் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டேஷன் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா நில். ஸோ ஐஃபன் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதர் எக்ஸ்பென்சிவ்ல நம்ம எக்ஸ்பென்சிவ் கன்சாலிடேட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பென்சிவ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணி இப்போது டோட்டல் எக்ஸ்பென்சிவை டோட்டல் பி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் தி பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பர்டிகுலர் காலத்தில் போஸ்ட் பிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க டியூரிங் தி இயரில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் டோட்டல் ஏலேருந்து டோட்டல் பிஏ லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷனில் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மெத்தடாலஜி. ஓகே, தேங்க்யூ. இஃப் எனி டவுட் clarify with me, a few minutes discuss with you. Thank you. Tell me if any doubt from the question.